visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம். இதில் அந்த கோவில்களை பற்றிய விவரங்கள் தெரிவிக்கிறதோடு இல்லாமல் அந்த கோயிலை வந்து எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம், ஒரு மேப்பும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அந்த கோவிலை பற்றி ஒரு வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி visittemples.com மூலமாக நம்ம வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகொண்டாவில் இருக்கிற அருள்மிகு நாகநாத ஈஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோயிலோட முழு பேர் அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை நாகநாத ஈஸ்வரர் கோயில். இந்த கோயில் பள்ளிகொண்டால கீழாச்சூர் அப்படிங்கிற பகுதியில் பாலாறு ஆற்றங்கரை ஓரம் கட்டப்பட்ட கோயிலாகும். இந்த நாகநாத ஈஸ்வரர் கோயில் வந்து பள்ளிகொண்டால இருக்கிற ரங்கநாதர் கோயிலை விட பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது. இது வந்து ராஜராஜனோட முப்பாட்டனான பராந்தக சோழனால் கட்டப்பட்ட கோயில். இது கர்ப்ப கிரகத்தில் சிவன் தான் நாகநாத ஈஸ்வரராக சிவலிங்க வடிவத்தில் காட்சி தரார். இந்த கோயிலில் 2 நந்தி இருக்கார். முதல் நந்தி சின்னதாக இருக்கும், அது அதிகார நந்தி, மூலவர் சன்னதியை நோக்கிய வண்ணம் இருக்குது. வெளிப்பிரகாரத்தில் இன்னொரு நந்தி இருக்குது, கொஞ்சம் பெருசு, அது வந்து பிரதோஷ நந்தி, அதுவும் மூலவர் சன்னதியை நோக்கிய வண்ணம் தான் இருக்கும். இங்கே பார்வதி வந்து சிவகாமி அம்பாளா தனி சன்னதியிலேருந்து காட்சி தரா. அதே மாதிரி உற்சவரான நடராஜர் பக்கத்தையும் சிவகாமி அம்பாள் இருக்கா. இந்த கோயிலில் 4 இடத்துல விநாயகருக்கு விக்கிரகங்கள் வச்சுருக்கா. வாசல்லையே இருக்கிற விநாயகர் பேர் துவார விநாயகர். அடுத்து வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற விநாயகர் பிரதான விநாயகர், அவர் பேர் வலம்புரி விநாயகர். மூணாவதா மூலவர் சன்னதி பக்கத்திலே சுந்தர விநாயகர்னு ஒரு விநாயகர் விக்கிரகம் இருக்குது. 4ஆவதாக இருக்கிற விநாயகர் வந்து அம்பாள் சன்னதி பக்கத்தில் இருக்கார், அவர் பேர் மங்கள விநாயகர். இங்கே அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் 4 பேருக்கும் விக்கிரகங்கள் இருக்குது. அதே மாதிரி திருநீலகண்ட நாயனார், நர்தன கணபதி, தக்ஷணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, சண்டிகேஸ்வரர், துர்கை, சந்திரன், சூரியன், வள்ளி தேவசேனா சமேத ஆறுமுகர், அதாவது நம்ம முருகன் தான் ஆறுமுகர், அது ஜேஷ்டாதேவி, காலபைரவர், ஐயப்பன், இவ எல்லாருக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. அதே மாதிரி நவகிரக விக்கிரகங்களுக்கு தனி சன்னதி இருக்குது. பிரதான நுழைவாயில் பக்கத்திலே இருக்கிற அரச மரத்துக்கு கீழே நாகதேவதைகளுக்கு தனியாக விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறான். கோயிலுக்கு பிரத்யேகமாக ஒரு மடப்பள்ளி இருக்குது. அதன் மூலம் வந்து இங்கே வர பக்தாளுக்கு வந்து பிரசாதம்லாம் வழங்குறான். கோயிலுக்குள்ளே நுழையும் போதே இடதுகை பக்கத்தில் ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. ரெடாக் சைட்லாம் போட்டு வச்சுருக்கா. அதில் ஒரு சின்ன மேடையும் இருக்குது. கோயிலுக்கான சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள்லாம் அங்கே வந்து நடத்தலாம். நாகநாத ஈஸ்வரர் கோயிலோட ஸ்தல விருட்சம் வந்து வில்வ மரம். இங்கே கோயிலுக்கு பிரத்யேகமாக வந்து புஷ்கரணின்னு கிடையாது, பாலாறு தான் புஷ்கரணியாக கருதுகிறான். ராகு கேது தோஷம் இருக்கிறவா நாகநாத ஈஸ்வரர் கோவிலுக்கு வந்து வழிபட்டு பரிகாரம் செஞ்சுட்டா அவளுக்கு ராகு கேது தோஷம் நிவர்த்தி ஆகும். அதனால் இந்த கோயில் வந்து ராகு கேது பரிகார ஸ்தலமாக கருதப்படுறது. வாகனங்கள் கொண்டு வரவா ஒரு சில குறுகலான தெருவை கடந்து தான் இந்த கோயிலுக்கு வரணும். ஆனால் இந்த கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு 10-15 கார் வரைக்கும் கூட தாராளமாக நிறுத்தலாம், இடம் இருக்குது. கோயில் வாசல்லையே சின்னதாக ஒரு பூக்கடை இருக்குது, பூ பழம்லாம் அங்கே வாங்கிக்கலாம். நாகநாத ஈஸ்வரர் கோயிலில் பூஜை புனஸ்காரத்துக்கு கவனிச்சுட்டு வரவா 2 பேர். ஒன்று பாலாஜி குருக்கள், இவரோட ஃபோன் நம்பர் 9894765889. இன்னொருத்தர் பேர் கிருஷ்ணன் குருக்கள், இவரோட ஃபோன் நம்பர் 9543531113. இவா 2 பேரில் யாரையா ஒருத்தரை தொடர்பு கொண்ட அப்புறம் இந்த கோயிலுக்கு போனால் சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்தவர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.